வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 6:37. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும், என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இருந்த வண்ணமாய் தலை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த திருவசனத்துக்காக நன்றி செலுத்தி நாங்கள் உண்மை சூத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே, ஜனவரி மாதம் 12ஆம் தேதிக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும், என்னோடு எங்களோடும் கூட பேசும். ஆண்டவரே, ஆங்காங்கே கேட்கிற தெய்வ பிள்ளைகளோடும் ஆண்டவர் பேசும். அவளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசித்த இந்த வசனத்திலே பிதா கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும் என்று அவர் சொல்லுகிறார். என்னிடத்திலே வருகிறவர்களை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் பொதுவான அழைப்பை கொடுக்கிறார். மத்தேயு 11:29 வருத்தப்பட்டு பாரசுமக்குள்ளே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாலை தருவேன் என்று சொல்லுகிறார். கவனிங்கள், எத்தனை தான் அழைத்தாலும் பிதா ஒருவர் தான் அந்த ஜனங்களை ஆண்டவர் பக்கம் வருவதற்கு அவர் வழி வைக்கிறார். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். நாம் அனைவரும் யாரால் வந்தோம்னா இயேசு கிறிஸ்து அழைத்தார். ஆனால் நம்மை நடத்தி கொண்டு வந்தவர் பிதாவாகிய தேவன் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் இருக்கிறது, பிதாவால் நடப்படாத எந்த நாட்டும் பிடுங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பிதாவை அதாவது முன்மொழிந்து இயேசு கிறிஸ்து அதிகமாக புதிய ஏற்பாட்டு சுவிசேஷங்களிலே அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் கவனிங்கள். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் 3 நிலைகளிலே அவர் கிரியை செய்கிறார். கவனிங்க, கண்ண மூடாங்க. ஒருவர் எனக்கா இப்ப ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் சோத்திரம். கண்ணை திறந்து நீங்க தயவு கூர்ந்து இருக்கும்படி அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் சோத்திரம். கவனிங்கள், இயேசு கிறிஸ்து ஞானசாரம் பெறுகிறார். ஞானசாரம் பெறும் பொழுது பூமியில எழுத்தின்படி மாம்சத்தின்படி இயேசு தண்ணியில இறங்கி யோவானால் ஞானசாரம் பெறுகிறார் யோர்தானிலே. அப்படி ஞானசாரம் பெற்றுக்கொண்ட போது பிதா மேல இருந்து சத்தம் போடுகிறார், இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் பிரியமா இருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் பிதா மேல இருக்கிறார். நல்ல கவனிங்கள். நான் சொல்லுங்க, பிதா மேல இருக்கிறார். தண்ணீர்ல யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கரை ஏறின உடனே புறாவின் ரூபம் கொண்டு பரிசுத்த செய்கிறார், இறங்குறார். இந்த இறங்குற காட்சியை யோவான் சாமுகனுக்கு இந்த ஞானசாரம் கொடுத்து முடிச்ச உடனே இறங்குவார் என்கிற அந்த காட்சியை ஏற்கனவே ஆண்டவர் அவனை காண்பித்திருந்தார். இயேசு கிறிஸ்து இப்படி வருவார், இப்படிப்பட்டவருக்கு நீ ஞானசாரம் கொடுப்ப, அப்படி ஆவியார் என்ன செய்வார், இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இப்ப கவனிங்கள், இந்த மூவரும் நமக்குள்ள இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளும் பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், ஆவியார் இருக்கிறார். கர்த்தர் சோத்திரம். நீங்க அதாவது இப்பொழுது அதாவது நவநாகரிகமான உபதேசம் வந்திருக்கிறது. அதனால நான் உங்களை பாதுகாப்பதற்காக நான் சொல்லுகிறேன். இயேசுதான் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நாமம் இருக்கு, அது போய்கிட்டே இருக்கட்டும். போய் நரகம் போயிடுவான், அதுக்குதான் வேற பரலம் போக முடியாது. அப்புறம் பிதாதான் அதாவது யெகோவாதான் அப்படிங்கிற ஒரு சாட்சி இருக்கு. அதுலதான் நம்ம அண்ணன் ரிச்சர்ட் அண்ணா இருக்கார். கர்த்தர் சோத்திரம். கண்டிப்பா பரலம் போக முடியாது, நரகம் போயிடலாம். புரியுதா? புரியலையா? புரியுது, ரைட். அப்புறம் என்னன்னா, இப்போ ஒரு புதுசான ஒன்று வந்திருக்கிறது. இயேசுவும் வேண்டாம், அதாவது பிதாவும் வேண்டாம், ஆவியாரம் மட்டும் போதும் அப்படின்னு வந்திருக்கு. கர்த்தர் சோத்திரம். இன்னும் இந்தியாவுக்குள்ள வரல, ஆனா வெளிநாடுகள்ல இது ரொம்ப பெருகிட்டு. கர்த்தர் சோத்திரம். கவனிங்கள், வசனம் சொல்லுகிறது, அதாவது இயேசுக்கு சொல்ல சீசன் கேட்டாங்க, இயேசுவே உங்களுடைய வருகைக்கும் இந்த பூமியில் உள்ள அடையாளத்துக்கும் எதுவும் சொல்லும் அப்படின்னு சொல்லி 25ஆம் அதிகாரத்துல கேட்காங்க. கர்த்தர் சோத்திரம். மத்திய சுவிசேஷம் 25ஆம் கேட்கிறாங்க. இங்க கவனிங்க,
இப்ப அங்கெல்லாம் போவாங்க, போனா உங்களுக்கு புரியாது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் புரியும்படி பேசுறேன், கவனிங்க. அப்படி இயேசு சொன்னாரு, இங்க கவனிங்க என்ன சொன்னாருன்னா, ஒருவனும் உங்க வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையா இருக்க. இருக்கிறதுலே மோசம் என்னன்னா வஞ்சிக்கப்படுவதுதான். ஒருத்தர் பின்மாற்றமா போயிட்டான், பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணல, திடீர்னு சாராயம் குடிச்சிட்டான், பீடி குடிச்சிட்டான், அல்ல பொல்லாத ஒரு வேலை செஞ்சுட்டான், களவாண்டுட்டான், தப்பு பண்ணிட்டான், கட்டுவார்த்தை பேசிட்டான், அவனை திருத்திடலாம், அவனை ஈஸியா திருத்திடலாம். அது பெரிய காரியமே இல்லை. ஜெபம் பண்ணா அவன் பாவ உணர்வு அடைவான், பாவ அறிக்கையிட்டான், மன்னிச்சிருவான், ஆனா சேர்த்துக்கிடுவார். ஆனா வஞ்சிக்கப்பட்டா அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். சரி, இப்ப கவனி, வஞ்சிக்கப்பட்டது யார்? முதல்ல ஏவாள். குட் குட், அதான் விஷயம், அதுதான். அம்மா ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டா. ஆதான் வஞ்சிக்கப்பட்டாரா? வஞ்சிக்கப்படல. நீங்க நினைக்கப்படல, வஞ்சிக்கப்படல. ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டா, ஆதான் வஞ்சிக்கப்படல. ஆனா ஏவாள் கொடுத்த பழத்தை சாப்பிட்டு ஆகணும், அது வேற விஷயம். ஆனா வஞ்சிக்கப்படல. அல்லேலூயா. வஞ்சிக்கப்படுதல் என்றால் என்ன? இன்னொருத்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து செய்வதுதான் வஞ்சிக்கப்படுதல். அப்ப ஆண்டவர் சொல்ற, ஏசு அங்க இருக்கிறா, ஏசு இங்க இருக்கிறா, அந்த சபையில் இருக்கிறா, இந்த சபையில் இருக்கிறா, அவள் சொன்னா போவாத அப்படிங்கிறார். கண்டிப்பா அங்க இருக்க மாட்டேன் அப்படின்ட்டார் அவர். நீ கற்றுக்கொண்ட உபதேசத்துல தெளிவாயிரு. ஒருத்தன் சொன்னதுனால உடனே கீழ்படிஞ்சு போயிடாத, யோசி. ஒன்னு காட்டி அறிவு உள்ளவன்ட்ட போய் சொல், அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அவங்ககிட்ட காரியம் செய். நான் சொல்றேனே, முந்தின நாட்கள் தங்கராஜா தான், ராஜன், மணி அரசு, அப்புறம் பெண்கள்ல லதா, மார்க்கெட் இருக்கிற வேறனே மறந்து வந்து சோத்திரம், ரஞ்சினி, அப்புறம் நிறைய பிள்ளைகள் உண்டு. கவனிங்க, இவங்க எல்லாரும் ஜஸ்டின் பிரபாகரனை நம்பி போயிட்டாங்க. ஜஸ்டின் காலம் தெண்டு போன இடி முழக்கம், வெள்ளூர்ல இருந்த இடி முழக்கம் ஜஸ்டின் பிரபா நம்பி போயிட்டாங்க. அவர் அப்படி பிரசவம் பண்ணுவார், நல்ல மனுஷன், நல்ல ஆளு, ஒரு பெரிய டாக்டர், ஒரு தெளிவான ஆளு. போயிட்டாங்கன்னா அவரை அவ்வளோ அந்த அளவுக்கு அவர் நல்லா இருந்தார், நல்ல அருமையா இருந்தார், நல்ல ஜெபம் பண்ணா, காரியம் செய்தார். தம்பி கவனி, நாட்டில் கை கொடுக்காத கவனி. ஆனா எனக்குள்ள அவருக்கு மேல ஒரு சின்ன டவுட் உண்டு. என்ன டவுட்னா, முதல் கன்வென்ஷன் வள்ளியூருக்கு வந்திருக்காரு. முதல் கன்வென்ஷனுக்கு வள்ளியூருக்கு வந்திருக்காரு. வள்ளியூருக்கு வந்திருக்கும் போது அவர் ஒரு பிரசங்கம் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, கவனிகள், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தர் நாமத்திற்கு சோத்திரம் அப்படின்னு யோபு சொல்றார். அப்படி இல்லை அப்படின்னு அவர் ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிச்சார். கத்தர் எடுக்கல, சாசு எடுத்தா, சாசுக்கு சோத்திரம் அப்படின்னாரு. அதுதான் நான் எதுக்கல, அந்த கூட்டத்துல எதுக்கல. ஆனா நான் திரும்ப ஒரு அழகா சத்தமா சொன்னேன். என் சத்தம் அப்பவுமே பெரிய சவுண்டு. சொன்னேன், கத்தர் கொடுத்தார், கத்தர் தான் எடுத்தார், கத்தர் நாமத்திற்கு சோத்திரம் அப்படி கத்த மாட்டேன். அதுல தாமஸ் வாசம் இருந்தார். பார்த்து சொன்னா, டேனியல் போரு அப்படின்னா, என்ன பிரச்சனை ஆயிரும், போரு அப்படின்னா. அவ்வளவுதான். அவர் கூட்டம் முடிஞ்சு காரியம் செய்து 4 நாள் பிரசங்கம் பண்ணார், அவர் போயிட்டார். அப்ப நான் தாமஸ் பார்த்து சொன்னேன், இவரை சாசு சீக்கிரம் கொண்டு போயிரு, டேனியல் இப்படி சொல்லாதன்னு சொன்னார். முடியாது. அஸ்திபாரம் இல்லாத ஒரு பயங்கர காரியத்தை மேல் எழுப்பி கட்டுறாரு, நிக்கவே நிக்காது. அது அறிவுள்ளம் கட்டினாலும் சரிதான், திறமசாலி கட்டினாலும் சரிதான், அழகு உள்ள கட்டினாலும் சரிதான், எவ்வளவு பெரிய வந்து கட்டினாலும் நிக்கவே நிக்காது. மணல் மேல் கட்டுகிற வீடு கண்டிப்பா இடிஞ்சு ஒண்ணுமில்லா போயிடும் அப்படின்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். நான் சொல்லி 20 வருஷம் பேக், அவரு 20 வருஷம் ஊழியர் போயிட்டு இருக்காரு. இந்த 20 வருஷமும் இந்த குரூப் அவர் பின்பற்றி போகுது. திருநெல்வேலி வந்தா போகும், நாகூர் வந்தால் போகும். நான் அந்த கன்வென்ஷனோட டம்முன்னு கட் பண்ணிட்டேன். நான் தாமஸ் மாதிரி சொன்னேன், நீங்க தப்பா பிரசங்கம் பண்ணினியே, அடுத்த நிமிஷம் உங்களுக்கு எதிரி நான் தான் அப்படின்னு சொன்னேன். விளங்குதா?
வசனம் தான் நம்ம பரலோகம் கொண்டு போகும். யார் நம்ம கொண்டு போக மாட்டாங்க. யாரு சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கீங்களா? யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. யாரும் நடக்க நல்ல குடிச்சாங்க. அது தோத்துறோம். அப்புறம் 20 வருஷம் கழிச்சு அவர் ஒரு பிரசங்கம் பண்ணார். என்ன பண்ணாருன்னா, ரட்சிக்கப்பட்டவனுக்கு வியாதி வரக்கூடாது அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். எப்படி இருக்கு? அப்படின்னா இந்த குரூப் அவ்வளவு பேருக்கும் பிசாசு பிடிச்சவன் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் நல்ல கவனிங்க. நீங்க வசனம் கேட்கிற காலத்தில் இருக்கிறீங்க. வசனம்தான் நம்ம தேவராஜ்யம் கொண்டு போகும் தவிர எந்த ஊழியக்காரனும் எந்த சபையும் நம்ம கொண்டு போக நல்ல கவனிச்சுக்காங்க. அதனால நீங்க வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கை நடத்துங்க. இப்ப என்னன்னா, பிதா தான் நம்ம இங்க கொண்டு வந்தார். அதுல என்ன சந்தேகம் இருக்கா? இல்ல. குட். பிதா தான் நம்ம நாட்டி இருக்கிறார். சந்தேகம் இருக்கா? இல்ல. ரைட். கவனிங்கள். பிதாவை எங்கும் தொழுது கொள்ள காலம் வரும். இப்பொழுதே வந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்துல பிதாவாய் தெய்வத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். சரி, அப்ப இயேசு தொழுது கொள்ளலாமா? கேட்டது பதில் சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். தொழுது கொள்ளலாமா? எப்படி கொள்ளலாமா கொள்ளக்கூடாதா? கொள்ளலாம். குட். கொள்ளலாம். ஏன்னா அவரும் தேவன் தான். ஆவியான தொழுது கொள்ளலாமா? தொழுது கொள்ளலாம். அவரும் தேவன் தான். சரி, இந்த 3 பேரும் ஒரே நிலைக்குள்ளே நமக்குள் இருக்கிறாங்க. இந்த 3 பேரும் 3 நிலைகளிலே கிரியை செய்வாங்க. இந்த பூமியிலே அவர் நாமம் பிரிந்திருக்கும். ஆனா பரலோகத்துக்கு போகும்போது ஒரே நாமம் மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுல நீங்க தெளிவா இருக்கணும். தெளிவா இருக்கணும். ஏனோ தானன் சொன்ன காரியம் வந்துச்சுன்னா போக்கு கதை சோதனம். ஒரு சனிக்கிழமை தான் ஆராதிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க கூடாது அப்படின்னு நான் ஓடக்கால ஊழியம் போது என்கிட்ட பிரசங்கம் பண்ணான். கதை சோதனம். என் ரூமுக்குள்ள என்னைய மிரட்டு தான். கதை சோதனம். ஒரு சின்ன சூட்கேஸ் நிறைய பணம் வச்சிருக்கான். ஏறக்குறைய ஒரு 6 லட்சம் 7 லட்சம் இருக்கும் வச்சிருக்கான். அப்பவுமே நான் சொல்லுது 93 94 அங்க அப்போ நாங்க இருக்கேன். ஓடக்கால ஒளிஞ்சிறேன். ஒரு சின்ன ரூம்ல நான் உட்கார்ந்து இருக்கேன். என்கிட்ட வந்தா சுட்கேஸோட வந்தா அவன் சொல்லுதான், நீ சனிக்கிழமை ஆராயக்கூடாது, சாரி ஞாயிற்றுக்கிழமை ஆராயக்கூடாது, எத்தனை ஆராய்க்கணும்? சனிக்கிழமை தான் ஆராய்க்கணும் அப்படிங்க. ஆமா, இப்பவுமே நிறைய தப்பு பண்றீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்னு ஜெபம் பண்ணவே கூடாது. அது பெரிய பாவம். பரிசுத்தவான்க கூட தப்பு பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளா? இல்ல, உயிர்த்தெழுந்த நாள், கர்த்தருடைய நாள். படிச்சவன், அறிவுள்ளவன், திறமைசாலி தப்பு பண்றான் ஜெபத்துல. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை தந்ததுக்காக உமக்கு சோத்திரம். ஓங்கி அடிக்கிற மாதிரி வருது. நீ ஓய்வு நாளா? வாரத்தின் முதல் நாளிலே இயேசு கிறிஸ்து மரணம் சாசு இந்த உலகத்தை ஜெயித்து எழுந்த நாள். அது கர்த்தருடைய நாள். நம்ம ஆவிக்குள்ளாகிற நாள். அப்புறம் நம்ம தெளிவு இருக்கணும். நமக்கு தெளிவு இருக்கணும். ஜெபம் பண்றேன்னு சொல்லி கொடுக்கணும் தெளிவா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது எங்க மதுரை தான். மதுரை தமுக்க மைதானத்துக்கு போனோம். ஒரு கன்வென்ஷனுக்காக நான் போயிருக்கோம். அப்போ நான் அந்த மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தமுக்க மைதானத்துக்கு போக ஒரு பஸ் வந்துச்சு. அதில் ஏறணும். அதுதான் நைட்டு எங்களுக்கு 9 மணி. அதில் அந்த அது தமுக்க மைதானம் போகும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்கான். நாங்கள் ஏறி உட்காந்துட்டோம். அவன் கண்ட்ரைக்டரும் டிரைவரும் நாங்கள் ஒரு 10 பேர் ஏறி உட்காந்துருக்கோம். டிக்கெட்டே கேட்கல. எங்க போயிட்டு தெரியுமா? பனிமலை போயிட்டு. எங்க பஸ் ரெஸ்டா விடுற இடத்துக்கு போயிட்டு வந்துடும். போர்டு தமுக்க மைதானம் போனது போயிட்டு. ஐயா, எங்க நீங்க ஏறும் போது கேட்கணும், ஓட பத்தி யாருன்னு அப்படின்னானே அவன் கத்திர சோத்திரம். ஆமா, இது தமுக்க மைதானத்துக்கு போகிற பஸ் தான். இப்போ போகாது, காலையில 6 மணிக்கு போகும் அப்படின்னா.
அன்னைக்கு அறிஞ்சேன் தெரிஞ்ச, ஆகா எவ்வளவு தெளிவா இந்த உலகத்துல வாழ வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம ரொம்ப கவனமாக காரியம் செய்யணும். இப்ப கவனிங்க, பிதா அனுப்புற யாவும் இயேசு இடத்துல வரும். என்ன அது கொண்டு அவன் 7ஆம் நாள் ஆகுது, அது எல்லாம் சொல்லி கவனமா கேட்கிறார். கத்திரிச்சு வந்துடும். ஏன்னா 6 லட்சம் ரூபா அம்ப போகுது அப்படின்னு யோசிக்க. ரைட்டு வாங்குறானா வாங்கலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இருக்கட்டும், கவனிங்க. அப்ப நான் சொன்னேன், கவனிங்க, நான் சொன்னா நம்ம 2 பேரும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். நம்ம 2 பேரும் 1 மணி நேரம் ஜெபம். யாரு முதல்ல தூங்குறாங்களோ அவங்ககிட்ட பிசாசு அப்படி சொல்லிட்டு, எனக்கிட்ட ஆவியானவர் இருந்தா இல்ல எனக்கிட்ட சாஸ் இருந்தா நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லு. நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே அந்நிய உபதேசத்தை கொண்டு வந்திருக்கான், என்ன செய்வர தெரியாது, நீ இவனை எந்த வழியிலும் இவனை வெக்கப்பட்டு போக கிரியை செய்யணும்னு சொல்லி நான் ஒரு ஜெபம் பண்ணிட்டு, அந்த எலிசா அந்த வந்தவன் ஒரு கண் மூடி போட்டான்ல, அது மாதிரி ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் பாட்டு பாடி ஆராய்க்க ஆரம்பிச்சுட்டு, அவன் பாட்டு பாடி ஆராய்ச்சி அவன் வழியில ஆராய்ச்சிட்டே இருக்கான். ஒரு 1/2 மணி நேரம் 2 பேரும் புட்டா புடியா போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தானே அவனுக்கு நாக்கு வறண்டுட்டு தொண்டை கட்டிட்டு, எனக்கு தெரியும் இவன் வித்தெல்லாம் எங்க போய் நிற்கும் தெரியும். ஆனா நான் பாட்டு பாடி ஆராய்ச்சி கவனிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் கீழே படுத்து தூங்கிட்டான். அவ்வளவுதான். எந்திரிச்சா அவன் சொன்னான், பயக்காடு அவன் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர் என்கிட்ட தான் பேய் இருக்கு. அவன் சொன்ன வார்த்தை, என்கிட்ட தான் பேய் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தருடைய நாள் அப்படின்னா. இத இப்படியே சொல்லிக்கிட்டு போய் சேர்ந்துரு, இந்த ரூபாய் அவன்கிட்ட கூடு, இந்த ரூபாய் இல்லாட்டாலும் நம்ம உலகத்துல வாழ முடியும், நமக்கு ஒரு நேரம் சாப்பாடு யாராவது தருவா, உடுக்க வஸ்திரம் தருவா, எங்கேயாவது படுக்க இடம் கிடைக்கும், நம்ம போய் சேர வேண்டிய எவ்வளவு வரலாகும். இந்த உபதேசத்தை கொண்டுட்டு போன நரகம் பெறுவேன் அப்படின்னு சொல்லி அவனை ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். கவனிச்சுக்காங்க, எப்பொழுதுமே புரிந்து கொள்ளுங்க, தேவ ஆவியானவர் நம்மகிட்ட இருந்தா நம்ம உற்சாகப்படுத்துவோம். மாம்சம் பலவீனம்தான், ஆவி உற்சாகமான. அந்த ஆவியில தேவன் இருந்தா நம்ம எப்படி இருக்கோம்? உற்சாகம் இருக்கும். இப்ப நம்ம 10 பேர் கூடி ஜெபம் இருக்கும், ஒரு ஆள் நல்ல தூங்கா வச்சாங்க, கண்டிப்பா சொல்றேன் மத்தவன் தான் இருக்கான்னு அர்த்தம். ஆமா, அது எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் பயம் கிடையாது. தப்பு தப்புதான், திருந்தணும், மன்னிப்பு கேட்கணும். கர்த்தர் சோத்திரம், அல்லேலூயா. சரி, காரியத்தை நடத்துங்க, கர்த்தர் சோத்திரம். நல்லா கவனிங்க. அப்போ நம்ம அப்புறம் போயிட்டு நான் பைசா வாங்கல, 1 பைசா வாங்கினா அது பாவம், கொடுமை. கொஞ்சமா தரேன் பஸ், வேண்டே வேண்டாம்பா, ஒன்றும் வேண்டாம், எனக்கு கல்யாணம் ஆகலை, ஒன்றும் ஆகலை, ஆண்டவர் தார சாப்பாடு போதும், போயிட்டே இரு அப்படின்னு அனுப்பிட்டான். போயிட்டான். கர்த்தர் ஜெயம் தந்தா. இப்போ நான் கவனிங்க, எந்த உபதேசத்தை கொண்டு உங்க வீட்டுக்கு வந்தா, இப்போ வந்து கன்னியாகுமரியில இருந்து ஒரு சகோதரனும் ஒரு செய்தியும் இந்த தேசத்துல நடமாடுறாங்க. நான் கார்ல போகும்போது பார்த்தேன். அவன் ஏசி நாமக்காரன், நல்ல வீடு வீடா வருவான். தயவுசெய்து யாரையும் ஏற்றுக்கொள்ளாது. உங்க பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டு ஜெபம் பண்ணா போதும், உங்களுக்கு எந்த தீங்கு வராது, கத்த பாதுகாப்பா. கண்டவங்க எல்லாம் கூப்பிட்டு நடத்துறீங்க கஷ்டம், அதை கவனிச்சுக்காங்க, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பான். என்ன அர்த்தம்னா கவனிங்க, இயேசு வந்து வருத்தப்பட்டு பார சுமக்கிற எல்லா இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். வருகிறவர்களுக்கு ஆண்டவர் பல காரியம் செய்கிறார். நான் இப்போ வேகமா சொல்லி கவனிங்க. முதல்ல என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னா வந்த இளைப்பால் தருவார். அப்போ இன்னொரு இடத்துல சொன்னார், கவனிங்க, என்ன பின்பற்றி வாழ்ந்தார், உங்களை மனசை பிடிக்கிற ஆற்றுவர். முதல்ல வந்த இளைப்பாறுதல், 2வது கூப்பிட்டா மனசை பிடிக்கணும், 3வது சொன்னார் கவனிங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னார். அது எதுக்கு? அடுத்த நாட்டை சந்திப்பதற்கு. கர்த்தர் சோதரம் எல்லாமே அவர் கூப்பிட்டதுதான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா கவனிங்கள், அவரிடத்துல வந்தா என்ன கிடைக்கும், அதை நான் ஒரு 6 பாயிண்ட் மட்டும் சொல்லுவேன். நல்ல கவனிங்கள், அவரிடத்துல வந்தா என்ன கிடைக்கும். இப்போ நம்ம என் மனைவி 1000 ரூபாய் கிடைக்கும், அதனால நேத்தா இன்னைக்கு போனோமா, நேற்று போனா 1000 ரூபாய், நாளைக்கு எனக்கும் 1000 ரூபாய் கிடைச்சா வசதி அப்போ போனா அப்படின்னு சொல்லி போனா, அங்க கரும்பும்
சரி கொடுத்தா, அவ்வளவுதான். நம்ம கலைஞருடைய பையன் ஸ்டாலின் கொடுக்க முடிஞ்சது அவ்வளவுதான். பல கோடி கடன் ஆயிடுச்சு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து கொடுத்து தமிழ்நாட்டை கடன்காரனா மாத்திட்டான். போட்டோம் கவனிங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் கூப்பிட்டாரா, அவருக்கு பின்னால வந்துட்டா அவர் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் வேண்டுமோ கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு வாக்கு பண்ணுவார். உனக்கு 3 பிள்ளைகள் இருக்கு, 4 பிள்ளைகள் இருக்கு, நான் அந்த பிள்ளைக்கு உதவியா இருப்பேன், கைவிட மாட்டேன், என்னென்ன கொடுக்கணுமோ நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு பண்ணிடுவார். வாக்கு தத்துவத்தின் படி அந்த பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துவார். ஒருவேளை அக்கிரமக்காரனாய், பொல்லாதவனாய், மோசமானவனாய், உங்க கண்ணுக்கு முன்னால கீழ்ப்படியாதவனாய், மனம் போல போகிறவனாய் போனாலும் பயப்படாத. ஏனால் நீ கர்த்தரை விசுவாசிக்கிறாய், கர்த்தரை நம்புகிறாய், கர்த்தரை எதிர்பார்க்கிறாய், ஜெபிக்கிறாய், அதற்கு அவர் பலனை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தே தீர்வார். ஒருவேளை நாம் போலாம், நீ உலக யாத்திரை முடிச்சு, ஆனா நாம் பண்ணின ஜெபம் போகவே போக, அது நிற்கும். அதுக்கு பதிலை கண்டிப்பா பரலோகத்தில் இருக்க தேவனிடத்துல கொண்டு வந்து அந்த சந்ததிக்கு, ஜனத்துக்கும், சபைக்கும் கொடுத்து விட்டுதான் போகும். அந்த ஆண்டவர் நல்ல இருக பற்றிக் கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார். கதை சொல்றோம். ஆண்டவர்கிட்ட வந்தா என்ன கிடைக்கும்? அதுக்கு நான் முதல்ல சொன்ன பகுதியை கவனிங்கள். இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அத்தனை சோத்திரம். 2 வகையில் இளைப்பாறுதல். ஒன்னு சரீர இளைப்பாறுதல், 2வது ஆத்தும இளைப்பாறுதல். ரைட், கதை சோத்திரம். அது அப்படியே போட்டும். கதை சோத்திரம். 2வது என்ன கிடைக்கும்னா தானியேல் 9:10. தானியேல் 9:10 வேகமா வாசிக்கணும். தானியேல் 9:10. அதான் நம்ம ஆண்டவருக்கு என்ன உண்டு? இரக்கமும் உண்டு, மன்னிப்பு உண்டு. நான் வேகமா சொல்றேன். இந்த இரக்கத்துக்கு முடிவே இல்லை என்று புலம்பல் 2:22 வாசிக்கிறோம். யாருக்கு கவனிங்க இரக்கம் கிடைக்கும்னா, சொல்ல வார்த்தை கவனிங்க, யாருக்கு இரக்கம் கிடைக்கும் சொன்னா, இரக்கத்துக்கு முடிவே இல்லைன்னு புலம்பல் 3:22 இருக்கு. யாருக்கு இரக்கம் கிடைக்கும்னா, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவார்களோ அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். லூக்கா 1:50 வாசிக்கான வேகமா சொல்லிட்டு புரிந்து கொள்ளுங்க. யார் கர்த்தருக்கு பயப்படுவானோ அவருக்கு இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க. அடுத்து என்னன்னா மன்னிப்பு. நான் இரக்கம் சொல்லி முடிச்சுட்டேன். மன்னிப்பு அந்த அதே அர்த்தத்தில் 2 வார்த்தை இருக்கு. இரக்கமும் உண்டு, மன்னிப்பு உண்டு. தானியேல் 9:10 மன்னிப்பு சொல்றேன். கர்த்தர் யாரை மன்னிப்பா அப்படின்னா, தங்கள் பாவங்களை இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து இன்ன பிரகாரம், இன்ன விதத்தில், இந்த நாளிலே இதை செய்தேன் என்று மனங்கசந்து அழுது பாவரிக்கை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் மன்னிப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. அது 1 யோவான் 1:8-9. நமக்கு நாம் பாவமில்லை சொல்லுவோமானால் நம்பிக்கை நம்மை நாம் வஞ்சிக்கா இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை அடுத்து அறிக்கையிடுவோமானால் பாவங்களை மன்னித்து கழுவி சுத்திகரித்து இரக்கத்தை மீட்பு தருவதற்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பூமியில கவனிச்சாங்க, இந்த பூமியில பாவத்தை மன்னிக்க ஒரே ஒருவர் தான் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கவனிங்க, இயேசு அநேகருடைய பாவத்தை மன்னித்தார். திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கவனிங்க, நீ எடுத்து ஒரு படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லலாம். எது நல்லது, எது எரிசு அப்படின்னு கேட்க அவங்க எல்லாரும் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்பொழுது பூமியிலே மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறியும்படி, நீங்கள் விசுவாசிக்கும்படி, நீங்கள் கர்த்தரை நம்பும்படி அதனால் ஒரு பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போன்னு சொன்னார். அப்படியானால் நல்ல கவனிங்க, ஆண்டவர் நடப்பது பெருசல்ல, சுகமாக்க பெருசல்ல, ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதுதான் முக்கியம். அல்லேலூயா.
இந்த உலகத்துல பெரிய அற்புதம் என்னன்னா, அதிசயம் என்னன்னா, ஒரு பெரிய மேன்மை என்னன்னா, ஒருவனுடைய பாவத்தை இயேசு மன்னிப்பதுதான் அற்புதம். அதாவது கண்ணு தெரியாது கண்ணு தெரிவது அற்புதம் அல்ல, கால் விளங்காம கால் அடக்கப்படுவது அற்புதம் அல்ல, கை ஊனனுக்கு கை நிமிர்ந்து பண்ணுவது அற்புதம் அல்ல, அது சுகம். இந்த பூமியோட நின்று போகும். 80 வருஷம் வாழ்றான், அதுக்கப்புறம் இந்த கை இறச்சிடும், அழுகி போயிடும், செத்து போறாங்கல்ல, அழுகி போயிடும். அதனால ஆண்டவர் சொன்னார், 2 கண்ணுள்ளவனாய் நரகத்து போதை காட்டிலும் ஒற்ற கண்ணுள்ளவனாய் பரலோகத்து போ. 2 கை உள்ளவனாய் நரகத்து போய் பார்க்கலும் ஒற்ற கை உள்ளனாய் பரலோகத்து போ. 2 கால் நரகத்து போய் பார்க்கலும் 1 கால் உள்ளனாய் பரலோகத்து போ சொன்னார். அப்ப இடல உண்டாக்குற அத்தனையும் ஆனா கைது பண்ண சொல்றார். புரிந்து கொள்ளுங்க, இந்த பூமியில இயேசுவை தவிர எந்த ஒரு காரியத்துக்கும் பாவ மன்னிப்புக்கு அதிகாரம் இல்லை. ஆனா மனுஷர்கள் நம்பி அங்க போறாங்க, இங்க போறாங்க, இங்க வராங்க, பாவ மன்னிப்புக்காக ஒரு நாளும் இல்லை. வருத்தத்தோடு சொல்றேன், துக்கத்தோடு சொல்றேன். ஒருத்தர் குருசாமினா 18 படிக்கு மேல போயிட்டு வரவன் குருசாமி. 20 வருஷமா அவன் குருசாமியா இருக்கான். அவர் வேற யாரும் இல்லை, இங்க இந்த ஊர்லாம் சொல்ல, பனகுடியில ஒரு மரக்கடையில அவர் ஆசாரியா இருக்கிறார். எங்களுக்கு 3 கதவை மாட்டணும், மாட்ட சொன்னேன். அப்ப சொன்னார், குருசாமி மேல போயிருக்காரு, 18 படிக்க போயிருக்காரு. அப்ப எப்போ வருவாரு? 4 வாரம் கழிச்சு தான் வருவாரு அப்படின்னா. ஏன்? 40 நாள் குடிக்கல, அதனால 3 வாரம் இருந்து குடிச்சுதான் வருவாரு அப்படின்னு. சிரிக்க சொல்லல, நான் சிரிக்க சொல்ல, சிந்திக்க மட்டும் சொல்றேன். 40 நாள் அவன் உண்மையா குடிக்காம இருக்கான், தீங்கு செய்யாம இருக்கான், களவு செய்யாம இருக்கான், மற்ற எந்த தீங்கும் பண்ணாம இருக்கான். 40 நாள் முடிஞ்சு மேல போயிட்டு வந்து அடுத்த நிமிஷத்துல உட்கார்ந்து குடிக்கான். அப்ப அவனுக்கு விடுதலை இல்லை, விடுதலை இல்லை. பாவமணி பிரிச்சியும் இல்லை. காரணம் என்னன்னா, அவனுக்குள் வரவேண்டிய தேவன் வரவில்லை, வரவில்லை. பாவத்தை வெறுக்கிற, பாவத்தை ஒதுக்கிற, பாவத்தை எதிர்க்கிற அந்த வல்லமை அவனுக்குள் இல்லை. அந்த வல்லமையை கொடுக்கிற ஒரே ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆதலால் திரும்ப சொல்லுகிறேன், அங்க போற இங்க போற என்பதனால அவர் பாவ மன்னிப்பு கிடையவே கிடையாது. பாவ மன்னிப்பு கொடுக்கிற ஒரே ஒருவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே என் பாவத்துக்கு உங்கள் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக தன் ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி சுமந்து தீர்த்தாரே, அவர் ஒருவர் தான் இந்த பூமியிலே மனுஷன் செய்த, அறிஞ்சோ அறியாமோ தெரிஞ்சோ தெரியாமல் செய்த அத்தனை பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் உண்டே தவிர வேற யாருக்குமே கிடையாது. அல்லேலூயா. அதனால நீங்க தெளிவா இருக்கணும், கர்த்தர் சோதரம் உறுதியா இருக்கணும். ஆண்டவர் நல்ல கருதி கர்த்தர் சோதரம் அப்படியான கவனிங்க. பூமியிலே பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் செய்யும் அதிகாரம் உண்டு, கர்த்தர் சோதரம். அதனால நான் அதை பகுதி விட்டு விடுகிறேன். அடுத்த கவனிங்கள், கர்த்தர் சோதரம். அவரிடத்துல வந்த என்ன கிடைக்கும்? முதல்ல சொன்னேன் இளைப்பாறுதல், அப்புறம் இரக்கம், அப்புறம் மன்னிப்பு. குட், மன்னிப்பு. இப்படி பரவாயில்ல, தெளிவா இருக்கா, கர்த்தருக்கே சோத்திரம். அடுத்தது 130 சங்கீதம் 7 வசனம். 130 சங்கீதம் 7 வசனம். சீக்கிரம் வாசிங்க. அவரிடத்துல வந்தா இங்க 2 கிடைக்கும். கர்த்தரிடத்தில் கிருபை. கவனிங்க, இங்க 2 இருக்கு, கிருபை இருக்கு, மீட்பு இருக்கு, திரளான மீட்பு இருக்கு. இந்த 2 சொல்லுங்க. அவரிடத்துல வந்தா கிருபை கிடைக்கும். என்ன கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கிருபை கிடைக்கும். கவனிங்க, இந்த கிருபை என்னங்கிறத நான் வேகமா சொல்லியிருக்கேன். இந்த கிருபை இல்லாம ரட்சிக்கப்படவே முடியாது. அல்லேலூயா. இந்த கிருபை நம்மை ரட்சிக்கிறது. எபேசியர் 2:5. அப்புறம் கவனிங்க, இந்த கிருபை தான் நம்மை கவர். கவனிங்க, நம்மை அழிந்து போகாமல் நம்மை பாதுகாக்கிறது. அல்லேலூயா.
அல்லேலூயா. நீங்க தவறு செய்தும் கவனிங்க, நீங்க பாவம் செய்தும், நீ ஆண்டவரை விட்டு போயும், ஜெபம் பண்ணாமலும், வேத வசனம் வாசிக்காமலும், தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ந்து உங்களை அந்த தீங்கு அணுகாதபடி காக்குன்னா இந்த கிருபை உங்கள் மேலே கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆபத்து வரும், நாசமோசம் வரும், தொற்றலாம்னு வரும், பக்கத்தில் வரும்போது கிருபை எழுதிருக்கும், மூடி இருக்கும். ஆதலால் அந்த கிருபை உங்களை பாதுகாக்கனாலே நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அந்நிய புலம்பல் 3:22 இருக்கு, வாசிக்காண்டா கவனிக்க. அடுத்து என்ன, இந்த கிருபை தான் நம்ம நீதிமானாய் மாற்றுகிறது. என்ன மாற்றுகிறது? சொல்லுங்க, நீதிமானா மாற்றுகிறது. தீத்து 3:6 அவர் கவனிங்க. இந்த கிருபை தான் நம்முடைய பலவீனத்துல நம்மை பலப்படுத்தும். நம்முடைய பலவீனத்துல பலப்படுத்துவது. யாருக்கோ காய்ச்சல், நாங்கள யாருக்கு காய்ச்சல் இருக்கா? போயிட்டா காய்ச்சல் இருக்கா? போயிட்டா போயிட்டு ரைட் ரைட். அவனுக்கு காய்ச்சல் இல்லை, அவனுக்கு வேற மாதிரி. கவனிங்க, இந்த காய்ச்சல், பலவீனம், கவனிங்க, சோர்வு, அசதிகள், இது நடுவில் எழும்புறோம், கடமை செய்கிறோம், சாப்பிடுறோம், படுக்கிறோம். இது என்னன்னா நம்மை பலவீனத்துல பலப்படுத்துகிற கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கிருபை எப்ப கொடுக்காருன்னா காலையில தான் கொடுக்காரு, சாயங்காலம் கொடுக்க மாட்டார். ஆமா, ஆண்டவரே சாயங்காலம் முடிப்பா அப்படிலாம் கிடைக்காது. நிறைய பேர் ஏமாந்து போக காரணம் தான். இந்த கிருபை எப்ப கொடுக்காரு? காலையில கொடுக்காரு. ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து சோதனையா சோதனையா சோதனையா, பாட்டு பாட தெரியாலும் பிரச்சனை இல்லை, வாய் திறந்து சோதனையா 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 அப்படின்னு சொல்லிட்டாலே கிருபை கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆனா இங்க கவனிங்க, தாழ்மையோடு கிருபை அளிக்கிறார். அது நெக்ஸ்ட், அதாவது எப்படின்னா அது டிகிரி, அதாவது BA, அப்புறம் நெக்ஸ்ட் BA, MA, AA அப்படி மாதிரி அந்த அடுத்த கிருபை கொடுக்க. எப்போ? தாழ்த்தணும். தாழ்த்தணும். என்ன தாழ்த்தணும் சொல்லுங்க. திருவிருந்து அன்னைக்கு வருஷத்துல ஒரு முறை காலை பிடிப்பீங்க, அது இல்லை, அந்த சபையை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா மாசந்தோறும் காலை முடிச்சு கை கழுவணும், காலை கழுவணும். உங்களை யார் ஏசிருப்பாங்களோ, யார் சண்டை போட்டிருப்பாங்களோ அவங்க காலை பிடிக்கணும். அதான் தாழ்த்துவது, கிருபை தாழ்த்துவது. ராசா, ஆமா, நீ அதை விட்டுட்டு நான் திருவந்தூர் பார்ப்பேன். சரி அக்கா பாரு, 6 வருஷமா சபை போறேன், 6 வருஷமா அந்த ஆளை பிடிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஆளை விட்டா அதுக்கு வேற ஆளே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? என்னத்தையோ அசுத்தம் உட்கார்ந்து இருக்கிற அர்த்தம். இன்னொரு ஆளை பிடிக்க, அதுல இன்னொரு தம்பி ஒருத்தன் கையை பிடிச்சான், அவன் டக்குல கையை உதறிட்டான். ஆனா பாவி, அம்மா எனக்கு வீடியோ மட்டும் இருந்தா நான் எடுத்து அவனுக்கு காமிச்சு கொடுத்துருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்? அடுத்த கிருபைய போக்கடிக்கிறான். மாய பின்பற்றுகிறவன் தனக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறான். எதுல சொல்லப்பட்டிருக்கிறது? யோனாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான கவனித்து கொள்ளுங்க. தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துகிற கிருபை. அல்லேலூயா. சரி, கிருபை சொல்லிட்டேன், கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்புறம் என்னன்னா, ஆண்டவருடைய திரளான மீட்பு இருக்கிறது. என்ன இருக்கிறது சொல்லுங்க? திரளான மீட்பு. சரி, திரளான மீட்பு என்றால் என்ன? ஏற்கனவே பாவத்திலிருந்து கர்த்தர் மன்னிச்சுட்டார். நல்ல கவனிச்சுக்கலாம், நல்ல கவனி. இதில் தான் விசுவாசி தடுமாற்றம் வருது. கவனி, நான் படிச்சா கவனி, படிச்சவங்க சொல்றேன். ஏற்கனவே முன்னால் செய்த பாவங்கள், தற்காலத்தில் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், எதிர்காலத்திலே நீங்கள் செய்ய போற பாவங்கள் அத்தனையும் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் மன்னித்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டார். முடிந்தது என்ன செய்தாரு? முடிச்சிட்டார். விசுவாசத்தை இங்க வாரம். நம்ம பாவங்களை நம்ம அறிக்கை எடுக்கிறோம். கடந்த கால பாவங்களை, நிகழ்காலத்தில் உள்ள பாவங்களை அறிக்கை எடுக்கிறோம். கர்த்தர் மன்னிக்கிறார். நல்ல கவனிச்சாங்க. இதுலதான் மீட்பு இருக்கு. இதுலதான் மீட்பு இருக்கு. சார் என்னன்னு சொல்லிட்டாரு. நீங்க கவனிச்சாங்க, உங்களுக்கு புரியாது. ஒருத்தன் 100 குடம் கடன் பட்டிருந்தான், ஒருத்தன் 80 ராத்த கடன் பட்டிருந்தான். 100 குடம்
கடன் பட்டவன்ட்ட அந்த எஜமா கூப்பிட்டு சேர்த்துட்டு போவான்னு சொல்லுவான். என்மேல் கிருபையாரும் என்மேல் இரக்கமாறும் மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவான். மன்னிச்சு மறந்து அந்த 100 கூட எண்ணெயும் வேண்டாம் போயிருன்னு சொல்லுவான். இப்ப இவரை மீட்டாச்சு. யார? 100 கடன். இவன் கையில 80 ராத்திரத்தை கடன் பட்டிருப்பான். மன்னிப்பு வாங்கிட்டு வரானே அவன் மன்னிப்பு பட்டிருப்பான். இவன் போயிட்டு இருக்கும்போது அவன் வருவான். யாரு? பழைய எச்சு வாக்கா வந்த உடனே பிடிச்சுக்கிடுவான். வச்சு இந்த 80 ராத்தல் அதையும் கொடுத்துட்டு போன சங்க பிடிச்சிருவான். இத வழியில ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். எப்பொழுதுமே பைபிள்ல ஒருத்தன் தப்புன்னு நல்லதையும் பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் இருக்கான். பார்த்துக்காங்க பாருங்க. அந்த யோபு சரித்திரத்துல வரும். என்ன வரும்? சபையர் வந்தாங்க, ஆடு மாடெல்லாம் போயிட்டாங்க, ஒரு மட்டும் தப்பி வந்தேன் அப்படிப்பான். வீடு இடிஞ்சிரும், ஒரு மட்டும் தப்பி வந்தேம்மா. அப்படி ஒவ்வொரு தப்பி வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழியே இல்லையா? காற்று கொண்டு வரும், சிட்டுக்குருவி பதில் கொண்டு வரும். விளங்குதா? தேவனிடத்துக்கு வந்து சேர்ந்துரும். நல்ல கவனிச்சுக்காங்க. அப்போ வந்து கேட்கிறான். உடனே இதுலதான் இன்னைக்கு விசுவாசிகள் மாட்டிக்கிட்டு முழிக்காங்க. என்ன செய்வாங்க? இவங்க அத்தை இவன் போய் சொல்லுதான், அவனை பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு வந்துடுவான். பிடிச்சிட்டு வந்து என்ன தெரியுமா நடக்கு? நீ அவ்வளத்தையும் கொடுத்து தீர்க்கணும். கொடுத்து தீர்க்கும் வரையிலும் உபாதிக்கிற, அதாவது வாதிக்கிறவன் கையில ஒப்பு கொடுத்துருவோம். அப்ப எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு? நீ மன்னிப்பு பெற்ற, நீ இரக்கம் பெற்ற, மீட்கப்பட்ட, ஆனா இன்னொருவனுக்கு மீட்கும் பொறுப்பும் கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ இறங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னிக்க மாட்டேன், மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. வந்துச்சுன்னா அடுத்தது ஒரு பாதிப்பு வருதுன்னு அர்த்தம். புரிஞ்சு கொள்ளுங்க. சரி, அது ஏசாயா 44:22 இருக்கு. பாவத்துல இருந்து கர்த்தர் மீட்கிறார். அடுத்து என்னன்னா யோபு 5:20 வாசிங்க. யோபு 5:20 வேகமா வாசிங்க. யோபு 5:20. பிரைஸ் தி லார்ட். யோபு 5:20. கவனிங்க. திரும்ப பஞ்ச காலத்திலே கவனிங்க. பஞ்ச காலத்திலே அவர் உன்னை மரணத்துக்கும், இங்க கவனிங்க, என்ன காலம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பஞ்ச காலம் சாப்பாடு வழி இல்லாம இல்ல, வசனம் கிடைக்காதனால உன் ஆத்துவம் மரித்து போ. ஆனா ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற அந்த மீட்புக்காக அந்த பஞ்ச காலத்துல உன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் உன் ஆத்துமாவை கர்த்தர் செய்கிறார், மீட்கிறார். அல்லேலூயா. அப்புறம் பட்டய வெட்டுக்கும் விலைக்கு மீட்கிறார். என்ன பட்டயம்? இங்க பாருங்க, என்ன பட்டயம்? நித்தம் பிரச்சனை தான் பட்டயம். வசனம் பட்டயம் அப்படி இருக்குது, அது வேற சொல்லல. நித்தம் பிரச்சனை தான் பட்டயம். கவனிங்க, கவனிங்க, நான் சொல்ல புரிஞ்சாங்க. தாவீது தப்பு பண்ணுவார். தப்பு பண்ணுவதனால 3 விதமான பிரச்சனை வரும். ஏதாவது ஒண்ணு எடுத்து சொல்லுவார். ஆனா அவன் சொல்லுவான், அந்த 3 எடுக்க மாட்டேன், நான் மனுஷனுடைய கையில விழாதிருப்பவனாக தேவனுடைய கையில விழுவனாக சொல்லி உடனே சங்காரம் வந்துடும். ஜனங்கள் ஆங்காங்க செத்து மடிவார்கள். இவன் ஓரான் களத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு அழுவான், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், இத ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சத்தம் போடுவான். சத்தம் போட்ட அடுத்த நிமிஷத்துல ஒரு தூதனை ஆண்டு சொல்லுவாரு, உன் பட்டயத்தை ஒரே போடு அப்படிப்பார். வாதை நிறுத்தப்பட்டது. நல்ல கவனிச்சுக்காங்க. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மீட்பில உங்க குடும்பத்தையோ உங்க பிள்ளைகளையோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையோ உங்களுடைய உறவையோ வீட்டையோ இத பட்டயம் நெருங்கி வராது. அல்லேலூயா. இது சாத்தான் கொண்டு வருகிற பட்டயம் இல்ல, தேவன் அனுப்புகிற பட்டயம். நாம் பண்ணுகிற தவறை உணர்வதற்காக அந்த பட்டயத்திலிருந்து பரலோகத்தில் தேவன் நம்ம செய்கிறார், மீட்கிற கர்த்தரா இருக்க. அல்லேலூயா. அடுத்தது எதுல மீட்கிறான்னு சொன்னா ஓசியா 13:14.
சீக்கிரம் வாசிங்கள். ஓசியா 13:14. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கு மீட்கிறார்? பாதாளத்தின் வல்லடிகளுக்கு நீங்களாக்கி மீட்கிறார். இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, கவனிங்க. கயிறு தட்டிய ஹல்லேலூயா. இங்க கவனிங்க. பாதாளத்தின் வல்லடிக்கு, பாதாளத்தின் வாதல்கள் உன்னை மேற்கொள்ளாது. மத்தேயு 16:18 இருக்கு. வாசிங்க, கவனிங்க, வாசிங்க, கவனிங்க. இந்த பாதாளத்தின் வல்லடி இருக்கு. எங்க இருக்கு? பூமியில இருக்கு. கவனிங்க, இது என்னை உங்களையும் தொடக்கூடாது. தொட்டுட்டா அது என்ன வேலை செய்யுதோ அந்த வேலை அத்தனை நம்ம தான் செய்யணும். பார்த்துக்கலாம். சில ஆள் செல்ல தூரே வைக்க மாட்டான். காரணம் என்ன? முடிய பாரு. பாதாளத்தின் வல்லடிக்குள்ள இருக்காரா? யாருனாலும் சரிதான். பாஸ்டா இருந்தாலும் சரிதான், பாஸ்டர் அம்மாவா இருந்தாலும் சரிதான், பிள்ளையா இருந்தா யாரும் சரிதான். அதான் தேவைக்கு பார்க்கணும். ஆனா அது நம்ம ஆளுக செய்யக்கூடாது, நம்ம ஆள கூடாது. நான் திரும்ப சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை யூடியூப்ல வசனத்தை பற்றி யாரும் பேசினா பிரயோஜனமா இருந்தா கேளுங்க. அது பதிலாக வேற எதையும் பார்த்தா நீங்கள் பாதாளத்தின் வல்லடிக்கு உள்ள இருக்கேன்னு அர்த்தம். அது யாரா இருக்கலாம், என்னையும் சேர்த்தான் சொல்லு. அது சொல்லுவான், நீங்க செல்லடிக்கிற அப்படின்பா. நம்ம சொன்னா அவன் வாதிக்க என்னையும் வாதிப்பான். அதுங்களா, நான் இந்த நாள்ல யாரு செய்தி நல்லா கொடுக்குறாங்க அப்படிங்கிற 4 பேரை பார்ப்பேன். சரிங்களா? அது ரொம்ப தூரம் பார்க்க மாட்டேன். ஒரு 2 வசனம் 3 வசனம் போவேன். அதுக்கப்புறம் வேற மாதிரி லைன் திரும்பும், அதோட விட்டுருவேன். ஆஹா போயிட்டு இருக்கட்டும், போட்டுன்னு விட்டுட்டு தூரம் வந்துடுவேன். அவ்வளவுதான், நிப்பாட்டிடுவேன். ஏன் நான் சொல்றேன்னா, நாம் கொடுக்கிற செய்தி, நாம் நடத்தப்படுற பகுதி தேவனுடைய சித்தம் தானா, திட்டம் தானா, நாம் போற பாதை சரிதானா என்பதை என்னை சோதிப்பதற்காக என்னை காட்டில அனுபவம் உள்ள, அறிவுள்ள, திறமசாலியா இருக்கிற பசுத்துவமா இருக்கிற அவங்களுடைய செய்தியை கேட்க ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்பேன். அதோட சரி, ஆமேன் அல்லேலூயா போட்டுருவேன், கதை சொல்றோம். ஆனா கவனிச்சுக்காங்க, நம்முடைய வாழ்க்கையில இந்த பாதாளத்தின் வல்லடிகளுக்கு தேவன் நம்மை விலைக்கு மீட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்துக்கு விலைக்கு மீட்கிறார், ஆத்மா மரணத்துக்கு விலைக்கு மீட்கிறார், பட்டை வெட்டுக்கு விலைக்கு மீட்கிறார், பாதாளத்தின் வல்லடிகளுக்கு நம்ம என்ன செய்யறார்? விலைக்கு மீட்கிறார். அல்லேலூயா. சரி, 5வதாக ஆண்டவரிடத்துல என்ன இருக்கு அதை மட்டும் 6 சொல்லுன்னு சொன்னேன். 6 இல்ல, இல்ல இல்ல, இதுதான் 5 இருக்கட்டும். பரவாயில்ல, இருக்கட்டும். வருஷப்படி வந்து 6 தான், வருஷப்படி வந்து 6 தான். கையில் எடுக்கணும். அவரது என்ன இருக்கு? நீதிமொழிகள் 8:18. இதை மட்டும் கொஞ்சம் சொல்லி நான் நிறுத்த போறேன். கதை சோத்திரம். இதுல 4 காரியம் இருக்கு. வாசிங்க, நீதிமொழி 8:18. அப்பா, ஐஸ்வர்யம், கனம், என்ன பொருள்? நிலையான பொருளும் நீதியும். 4 பொருள் இருக்கு. திரும்ப சொல்றேன், ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள். கர்த்தர் சோத்திரம். நீதி, கர்த்தர் சோத்திரம். அப்படியானால் இந்த ஐஸ்வர்யம், கர்த்தர் சோத்திரம், நிலையான பொருள், எல்லாவற்றுக்கும் தேவனாகிய ஆண்டவர் நம்முடைய கிருபையை கட்டளையிடுவார். கர்த்தர் சோத்திரம். வேகமா சொல்லிடுறேன். கவனிங்கள், ஐஸ்வர்யம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, கவனிங்க, கவனி, கவனி, ஜோசா கவனி, பர்ச்ச கவனி, ஐயா ஜான் கவனி, பாஸ்டர் கவனி. ஐஸ்வர்யம் நம்ம வேலை செஞ்சா மட்டும் சாத்தியப்பட்டு வந்துடாது. வேலை செய்யணும். வேலை செய்யாம கையை கட்டிட்டு ஐஸ்வர்யம் வராது. அப்படின்னா என் பையன் கேட்பான், நீங்க என்ன வேலை செய்ய, என்ன வேலை கேட்பா, நீ என்ன வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டான். நான் செய்யற வேலையை நீ செய்ய முடியாது, நான் செய்யற வேலை உனக்கு தெரியாது, அவ்வளவுதான். அது
நான் செய்யற வேலையை பரலோகத்தினுடைய தேவனுக்கு தான் தெரியும். சரி, காரியம் இருக்கட்டும், கவனிச்சா. அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு என்னை ஆண்டவர் என்ன நடத்திருக்க முடியாது. என் கூட ஊழியத்துக்கு வந்த எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா என் கூட படிச்சதுல எத்தனையோ பேர் இந்த பூமியில இல்ல பெரிய பெரிய அறிவுள்ளவர்கள், செல்வந்தர்கள், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய பையன்மார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த ஊர்லயே 4 பையன்மார் போயிட்டான். 4 பையன்மார்னா கபடியில அவ்வளவு பயங்கரம் விளையாடுவான். கர்த்தர் ஸ்தோத்திரம். கால் விளங்காத ஒரு வாட்சர் உண்டு. அவருடைய வாட்சருடைய பையன் ஒருவன் நல்ல பலசாலி போயிட்டான். ட்ரில் மாஸ்டருடைய பையன், நம்பிசாருடைய பையன் ஒரு உண்டு, மூத்த பையன். அவன் அவ்வளவு அழகு. அவன் குளிக்க போனா ஓடையில முங்குனான், வெட்டி வந்துட்டு அதோட போயிட்டான். அப்புறம் ஒரு இந்த தோப்பையே வச்சிருந்தாரு ஒரு ஆளு. இந்த ஆத்துக்கு வட பக்கம் இருக்க தோப்பை முழுவதும் கையில இருந்துச்சு. அவருடைய பையன், ஒரு பையன், அவன் போயிட்டான் ஏற்று வியாதியில. அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி, எனக்கு தெரிஞ்ச நம்பிக்கை உள்ளவன், என் கூட படிச்ச பையன் போயிட்டான். அவன் பேர் பேச்சு முத்து, போயிட்டான். ஆனா கர்த்தர் இதுவரை என்ன வச்சிருக்கார்? ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அல்லேலூயா. என்னுடைய அறிவோ திறமையோ ஒன்றும் இல்லை, அவருடைய இறக்கம். நான் திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தருடைய கிருபையினால விளங்குகிறேன். யாருக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும்னா பாடுபடணும், வேலை செய்யணும், கண்ணீர் சிந்தணும். ஆனா அதே நேரத்துல அது நடுவில் கவனிக்கணும், அவருக்கு பயப்படணும். என்ன செய்யணும்? ஏதோ சொல்லுங்க, அவருக்கு பயப்படும். இப்ப நீங்க இந்த 6ஆம் முடிஞ்சுட்டு போகும்போது அந்த ரோட்டுக்கு முன்னால ஒரு 5 ரூபா ஆள் கிடக்கு, பார்த்துட்டிய அப்படி எடுத்துக்கிட்டு ஓடிடக்கூடாது. எடுக்கணும். எடுத்துக்கிட்டு யாருக்குரியது, யார் போட்டா அப்படின்னு உங்க மனசுல கேள்வி கேட்கணும். நீங்க கவனிங்க, யாராவது போட்டவங்க தேடி வருவாங்க, அது வர வாயை மூட்டிட்டு இருக்கணும். நீங்க சொல்லுவாங்க, ஐயோ 500 ரூபா போயிட்டு 500 ரூபா போயிட்டு 500 ரூபா போயிட்டு 500 ரூபா போயிட்டு சத்தம் போடாம பார்த்தீங்களா? அப்போ நீங்க கொண்டு கொடுப்பீங்க பாருங்க, அதுதான் தேவனுக்கு பயப்படுதல். யார் செய்வான் அப்படின்னு அவன் சொல்றான். 500 ரூபா கிடைச்சதே போகுதா, போகக்கூடா, என்ன 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 டீ கடை அங்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா புல்லட்டையும் கூட்டிட்டு போறது தேவனுக்கு பயப்படுற பயம் அல்ல. அப்போ அது செய்யணும். இத போல ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த நம்ம யோசேப்பு சொல்றார், நான் தேவனுக்கு பயப்படுறேன். பாவம் கூப்பிடுது, நான் தேவனுக்கு பயப்படுறேன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஐஸ்வர்யம் கிடைக்கும். நீதிமொழிகள் 22:4. சீக்கிரம் வாசிங்க. 22:4. 22:4. அதேதான் நீதிமொழி 22:4 தானே. ஓ, நான் சொன்ன வார்த்தை தாழ்மைக்கும் ஐஸ்வர்யமும் மகிமையும். போ கர்த்தர் சோதரன். நீ எஞ்சி போ, ஏன் வடாயிட்ட போ, உனக்கு ஏன் எரிச்சல் அடிக்கிறப்போ கர்த்தர் சோதரன். அல்லேலூயா. ஆமா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுவதுதான் என்ன வருதுன்னா ஐஸ்வர்யம் வருது. கர்த்தர் அல்லேலூயா. சரி, தேவனுக்கு பயப்படுற மனுஷனுக்கு அடுத்து என்ன சொல்றாருன்னா கனம் கொடுக்கிறார். கனம் யாரு கொடுக்காருன்னா கவனிங்க, வேகத்துல தாழ்மை உள்ளவனுக்கு கனம் கொடுக்கிறார். யாரு கொடுக்கிறார்? தாழ்மை உள்ளவன். கர்த்தர் அல்லேலூயா. அப்புறம் நீதி செய்கிறார். அவரை விசுவாசி இருக்கவனுக்கு நீதி செய்கிறார். ஆதியாகமம் 15:6. கர்த்தர் சோதரம். யாருக்கு நீதி செய்வா அப்படின்னா ஆதியாகமம் 15:6. இந்த இதுக்கு அடுத்த வார்த்தையோட நான் நிறுத்துறேன், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சோதரம். வாசிங்க. 15:6. அப்ப யாருக்கு நீதி செய்வார் அப்படின்னா கர்த்தர் விசுவாசிகளுக்கு நீதி செய்வார். சரி, நீதிமானுக்கு நிலையான பொருளை ஆண்டவர் தருகிறார். அது நீதிமொழிகள் 15:6. அதை மட்டும் வாசித்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிமா. திரும்ப வாசிமா. நீதிமானுடைய வீட்டில்
அநேக பொக்கிஷம் உண்டு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப நீதிமான வீட்டுல அநேக பொக்கிஷம் உண்டு. ஜெபம் பண்ணுவோம்.